ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. அஞ்சனை மைந்தன் என்றும் ராமபக்தன் என்றும் கொண்டாடப்படுகின்ற அனுமனுக்கு 3 மாலைகளை அணிவித்து வேண்டிக் கொள்வது ரொம்பவே விசேஷம். தொடர்ந்து அனுமனை தரிசித்து வந்தால் எடுத்த காரியங்கள் அனைத்தும் ஜெயமாகும், தடைகள் அனைத்தும் அகலும், குடும்பத்தில் நிம்மதியும் அமைதியும் குடியேறும் என்பது ஐதீகம். மாசி மாதம் எல்லா தெய்வங்களையும் வணங்குவதற்கு உரிய விசேஷமான மாதம். இந்த மாதத்தில் நாம் செய்யும் வழிபாடுகள் அனைத்தும் மும்மடங்கு பலன்களை கொடுப்பவை. அனுமன் வழிபாடு எப்போதுமே வலிமையை தரக்கூடியது. நம் கண்ணுக்கு தெரியாத எதிரிகளையும் எதிர்ப்புகளையும் கூட பலமிழக்க செய்து விடுவார் ஆஞ்சநேய பெருமான். புதன், வியாழன் மற்றும் சனிக்கிழமைகளில் அனுமன் வழிபாடு செய்வது சிறப்புக்கு உரியது. அஞ்சனையின் மைந்தனான் ஆஞ்சநேய பெருமானுக்கு தன்னுடைய திருநாமத்தை சொல்லி வேண்டிக் கொள்வது கூட அத்தனை சந்தோஷமாக இருக்காதாம். ஸ்ரீராம ஜெயம் என்று சொல்லிக்கொண்டே இருந்தால் மகிழ்ந்து நமக்கு அருள்வாராம் அனுமன். அதே போல ஸ்ரீராம ஜெயம் எழுதி அதை மாலையாக்கி அனுமனுக்கு சாத்தினால் குளிர்ந்து நமக்கு அருள் செய்வார் என்று பக்தர்கள் கூறுகின்றனர். தொடர்ந்து நஷ்டம் என்று வருந்துபவர்கள், வாழ்வில் எதற்கெடுத்தாலும் தடையாகவே இருக்கிறது என்று கலங்குபவர்கள் தொடர்ந்து ஆஞ்சநேய பெருமானை வணங்கி வந்தால், அவரின் செந்தூர பிரசாதத்தை நெற்றியில் இட்டு வந்தால் விரைவில் காரியங்கள் அனைத்தும் ஜெயமாகும். எளிமையான வழிபாடுகளில் அனுமன் வழிபாடு ஒன்று. அனுமன் சாலிசா பாராயணம் செய்து வேண்டிக் கொள்ளலாம், அல்லது அதன் ஒலிக்கவிட்டு கேட்டபடி அனுமனை வழிபாடு செய்யலாம். அனுமனுக்கு 3 மாலைகள் விசேஷம். துளசி மாலை சார்த்தி வேண்டிக் கொள்ளலாம், வெற்றிலை மாலை சார்த்தி வேண்டிக் கொள்ளலாம், வடை மாலை அணிவித்து அலங்கரித்து நம் கோரிக்கைகளை அவரிடம் வைத்து முறையிட்டு பிரார்த்திக்கலாம். மேலும் வெண்ணெய் காப்பு சாத்தி வேண்டுவது எண்ணற்ற பலன்களை தரும். தம்பதியிடையே ஒற்றுமையை ஏற்படுத்தும். பிரிந்த தம்பதி ஒன்று சேருவார்கள் என்கிறார்கள். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.